கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவன் உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவாராக. இந்த மாதம் முழுவதும் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் புஸ்தகத்திலே 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அருமையான மகனுக்கு யாக்கோபுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் தருகிறார். இந்த தரிசனத்துக்கு அப்புறம் கர்த்தர் மகனோடு கூட பேசுகிறார். அவர் சொல்றாரு, நீ இந்த தேசத்துக்கு திரும்பி வரும் அளவும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மையாய் வைத்து உன்னை நடத்துவேன். நான் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்களிக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கிற வரைக்கும், நீங்க அனுபவிக்கிற வரைக்கும், ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற வரைக்கும் உங்களை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை திரளான வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார். அத்தனையும் நிறைவேறுகிற காலத்துக்குள் நாம் வந்து இருக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அதை ஒவ்வொன்றும் நிறைவேற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவதில்லையா, கைவிடுவதில்லையா. அப்படின்னா கரம் பிடித்து நடத்துகிறார். ஒருவேளை நம்ம கூட அப்படியே அந்த கையிலிருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நினைச்சா கூட இல்ல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் பிடித்திருக்கிற பிடி அது எப்படியா, உடும்பு பிடியாம் சொல்லுவாங்க இல்லையா, உடும்பு பிடி அப்படின்னு சொல்லி. என் அன்பான தேவ பிள்ளைகளை, அதை காட்டிலும் ஆண்டவர் கெட்டியாய் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்த போகிறாராம். அவர் சொன்னின இடத்திற்கு நேராய் நம்மளை நடத்த போகிறாராம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படித்தான் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ ஆண்டவர் யோசுவாக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு எதிராய் ஒருவனும் நிற்பதில்லை. நான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன் கூட என்ன பண்றேன், இருக்கிறேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மோசையோடு கூட நடத்தினது போல, மோசையை எத்தனை நெருக்கங்களிலும் எத்தனை போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தர் நடத்தினார் அல்லவா, அதே வண்ணமா யோசுவாவை நடத்தினேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மோசேவுடைய வாழ்க்கையை எடுத்துட்டீங்கன்னா அற்புதமான ஒரு வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்தார். என் அன்பான தேவ பிள்ளைகளை, இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை ஒரு இரட்சகராகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They see him as a savior. இந்த நாள் முதல் கொண்டு என் அன்பான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு உண்மையான இரட்சகர் உங்கள் மத்தியிலே இருக்கிறபடியினால், எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையிலே நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களிலும் அற்புத அடையாளத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். கர்த்தர் இந்த நாளிலே மோசையை கொண்டு செய்த அற்புதத்தை காட்டிலும் உங்கள் மூலியமாய் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற அதிசயம் பெரிதாய் இருக்கும், அற்புதம் பெரிதாய் இருக்கும். இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய், என் அன்பான தேவ பிள்ளைகளை, ஆச்சரியமாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்க கலங்க தேவையில்லை. எப்படி இந்த மாதத்தை நான் கடக்க பண்ண போகிறேன் என்று நீங்கள் வேதனைப்பட தேவையில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மோசையை கொண்டு செய்தது போல உங்க வாழ்க்கையில உங்களை கொண்டு செய்வார். தம்முடைய வல்லமையை உங்கள் மேல் வெளிப்படுத்துவார். தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறபடியினால், கர்த்தருடைய அழைப்பு உங்கள் மேல் இருக்கிறபடியினால், தேவன் தம்முடைய பிள்ளைகளாய் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால், என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா.
நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை, நீங்கள் கலங்க தேவையில்லை. ஆண்டவர் சொல்றார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். How great miracle God done in his life. எவ்வளவு பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் மோசேயுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியே கர்த்தர் செய்ய போகிறார். ஹalleluya. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லியதை செய்யும் வரைக்கும் உங்களை கைவிடுவதில்லையாம். ஹalleluya, ஹalleluya. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் தேவன் பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தைகளை நமக்கு வைத்திருக்கிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய வியாதியை கொண்டு பயந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க பண கஷ்டத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? பிசாசின் கிரியைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. இந்த வசனம் அப்படித்தான் ஆரம்பிக்குது, பயப்படாதே. மறுபடியும் வாசிக்க கேட்கலாமா அந்த வசனத்தை? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இட் இஸ் பர்சனல். உன் தனிப்பட்டமா ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே. எதை குறித்து நீ பயந்து இருக்கிறாயோ அது பெருசல்ல, அது எனக்கு எளிது. அதை சீர்படுத்த முடியும், ஸ்திரப்படுத்த முடியும், அதை விடுதலையாக்க முடியும், அதை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். ஹalleluya. நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன். நான் உன் கூட, நான் எப்படி இருக்கிறேன்னா, அன்னைக்கு சொன்னார்ல ஆண்டவர் யாக்கோபுக்கு, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி, நான் சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் கைவிடுவதில்லைன்னு சொன்னார்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன், உன் தோள் மேல என் கரத்தை போட்டிருக்கிறேன், நான் உன்னை நடத்துகிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே, எங்க போயிடுவோம், என்ன பண்ணணும் பயப்படாத. நான் தேவனப்பா, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் கைவிட மாட்டேன். நான் மனுஷன் அல்ல பொய் சொல்வதற்கு, நான் பொய் சொல்லி உன்னை ஏமாத்துவதற்கு நான் மனிதன் அல்ல. நான் படைத்த தேவன், உன்னுடைய வாழ்க்கையின் உன்னுடைய கர்த்தா, உன்னுடைய சிருஷ்டி கர்த்தா. நான் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஐ வில் ஹெல்ப் thee. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆண்டவர் சகாயராய் இருக்கிறார். சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இப்பொழுது கேள்விக்குறியாய் இருந்தால் அந்த கேள்விக்கு பதில் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அந்த கேள்விக்கு பதில் இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலே ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்ய போகிறார். வாசிக்கலாம் எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். பாருங்க, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். பாருங்க, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்களாம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். உனக்கு விரோதமாய் கிரியை செய்யறவங்க கிரியை செய்து தான் இருப்பாங்க. அவங்களை குறித்து பயப்பட வேண்டாம். அவங்களை குறித்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி காலங்க வேண்டாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹalleluya. வாசிங்க. அவர்கள் உமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ரட்சிக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாராம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு யுத்தம் பண்றாங்களா, பேசுறாங்களா, எழும்பட்டும். ஆனா ஜெயிக்க முடியாதப்பா, உன்னை ஜெயிக்க முடியாதுப்பா மகளே, உன்னை ஜெயிக்க முடியாது. உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள், உனக்கு விரோதமாய் மந்திரம் செஞ்சு மந்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஜெய கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். எந்த யுத்தத்திலும் தோத்து போகாத தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில வெற்றியே தந்திருக்கிறார். ஹalleluya. வெற்றி தான் உன் சொந்தம். முடிவு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது.
துவக்கம் மாத்திரம் அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லக்கிஷா ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் முடிவு தேவனுக்கு தெரியும், அது ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் உபாகம் 31:6 வாசிக்கலாமா? நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, நான் சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் விடுவதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீ பயப்படாதே. மோசே கூட எப்படி அற்புத அடையாளம் செய்தனோ அதே போல நான் உன்னுடைய வாழ்க்கையை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயால சொல்றாரு 41:10 ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கர்த்தர், நான் உன்னை விடுவிப்பேன், நான் வலக்கரத்தெல்லாம் தூக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. எரேமியால சொல்றாரு, யுத்தம் வரும்பா, எல்லாம் எழும்புவாங்கப்பா, ஆனா ஜெயம் உன் வாழ்க்கையில நான் எழுதிட்டேன். உன் சாப்டர்ல என்ன எழுதியிருக்கேன் தெரியுமா? ஜெயம். சண்டைக்கு வருவாங்க, பேசுறதுக்கு வருவாங்க, எல்லாம் எழும்புவாங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் அதை விடுவதில்லை. ஏனென்றால் ஜெயம் உன் வாழ்க்கையில எழுதப்பட்டது. ஆமென். உன் அத்தியாயத்துல, உன்னுடைய சாப்டர்ல ஆண்டவர் எழுதி வைத்தது என்ன தெரியுமா? வெற்றி. ஆமென். விக்டரி, வெற்றி, ஜெயம்தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். கடைசி ஆண்டவர் சொல்றார் என்ன தெரியுமா? திகையாதப்பா, கவலைப்படாத, ஏன் பயப்படுற? நான் உன் கூட இருக்கிறேன், நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் அருமையான வாக்குத்தத்தங்களால் நிறைந்த ஒரு பொற்பாதத்தினுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த பாத்திரம் முழுவதும் வாக்குத்தத்தங்களாய் இன்றைக்கு எடுத்த ஒவ்வொரு வசனங்களும், இணை வசனங்களும் அது வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் வரையும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் நிச்சயம் செய்வார். அவர் உன்னிடத்திலே வாக்களித்திருக்கிறார். நிச்சயம் ஆசீர்வாதமான வாழ்க்கையில் நடத்த போகிறார். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் அன்பு பிள்ளைகளை நடத்துங்க. வந்திருக்கிற பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகும்படியாய் கர்த்தரை செய்தார்களும் ஆண்டவரே. எல்லா இடையிருளும் நீக்கி ஆசீர்வாதத்தினால் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே இரக்கம் பாராட்டி அருளும், நீரே தயவு பாராட்டி அருளும், நீரே மகிமையாய் நடத்தி அருளும்படியாய் ஜெபிக்கிறேன். இடையிருளாம் நீக்கி போட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணினீரே. என் அன்பான தேவ பிள்ளைகளை கரம் பிடித்து ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துங்க. மோசையை நடத்தினது போல, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல, என் தேவரீர் காலேபை நடத்தினது போல, என் தேவரீர் யோசுவாவை நடத்தினது போல, ஏசாயா தீர்க்கதரிசியை நடத்தினது போல, எரேமியா தீர்க்கதரிசியை நடத்தினது போல, என் அன்பான தேவ பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தி உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ருசி பார்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் நீங்கி போகட்டும், வியாதிகள் நீங்கி போகட்டும், பலவீனங்கள் நீங்கி போகட்டும், தேவையில்லாத எண்ணங்கள் நீங்கி போகட்டும். உங்க மேல இருக்கிற விசுவாசம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து பிள்ளைகள் எல்லா ஆசீர்வாதத்திலும் நிறைந்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டி அருளும். நாமத்தை மையப்படுத்தும் ஆசீர்வதியும் நன்மையின் கிருபையும் தொடரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, QR கோடு இருக்கிறது. அதில் தசம பாகங்கள் காணிக்கை செலுத்துகிறவர்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நீங்கள் செலுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவின் அன்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம் அனைவரும் தங்கி தாபரிப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். ஹலோ, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.